வெல்கம். உலகின் மிகப்பெரிய நிறுவனம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் மூலமா ஒரு மிஷின்ஸை தயாரிச்சிருக்காங்க. அந்த மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா பல கோடி அமௌண்ட் அதுல போட்டு தயாரிச்சிருக்காங்க. சில கோளாறுனால அந்த இயந்திரம் சரியா வேலை செய்யாதனால அந்த கம்பெனிக்கு தினமும் 10 கோடி லாஸ் ஆகுது. என்ன செய்யறது ஒண்ணுமே புரியாம எல்லாரும் ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் அழைச்சு பாக்குறாங்க. இருந்தும் இந்த மிஷின்ல உள்ள தவறு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு சின்ன பையன் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறான். அந்த பையன் ஒரு ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கான். அந்த பையன் யாரு? அந்த பையனுக்கு இயந்திரத்தை பத்தி என்ன தெரியும்? வாங்க இந்த வீடியோ விரிவா பார்க்கலாம். அர்ஜுன் சாந்திநாத் அந்த ஆட்டோமேஷனுக்கு பேர் போனவர். அவரோட கம்பெனி ரொம்ப நல்லா போயிட்டே இருந்தது. அவர் திடீர்னு பாத்தீங்கன்னா ஊழியர்கள் குழப்பமாவும் இருக்காங்க, ரொம்ப பதறிட்டே இருக்காங்க. அந்த கம்பெனில ரொம்ப முக்கியமான ஒரு மிஷின், கிட்டத்தட்ட பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி முக்கியமான ஒரு மிஷின் தயாரிச்சிருக்காங்க. அந்த மிஷின் நின்னு போச்சு. அந்த மிஷின் நின்னு போனதால அந்த கம்பெனிக்கு ஒரு நாள் 10 கோடி லாஸ். அதனால அர்ஜுன் என்ன பண்றாரு, ஊழியர்கள் எல்லாருமே கூப்பிட்டாரு தன்னோட கான்ஃபரன்ஸ் அறைக்கு. கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. ஏன் இன்னும் இந்த மிஷின்ஸ் இன்னும் ரெடி ஆகல? இப்படி ரெடி ஆகாம தொடர்ந்து இருந்ததுன்னா நம்மளோட வேலை ரொம்ப பாதிக்கும். ஒரு நாளுக்கு நமக்கு 10 கோடி இழப்பு. இதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஒரு மூத்த பொறியாளர் சொல்றாரு, சார் சில பகுதிகள் சரி பார்க்கப்பட்டுருச்சு, வயரிங்கும் சென்சரும் பார்த்தாச்சு சார் அப்படின்றாங்க. இரண்டாவது பொறியாளர் என்ன சொல்றதுன்னா, வெளிநாட்டுல இருந்து நான் நிறைய பேரை கூட்டிட்டு வந்து பார்த்துட்டேன் சார், ஆனா யாராலையும் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சே ஆகணும், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஷா பேசிட்டு அவங்கள வெளியில அனுப்பிச்சிடுறாரு. கம்பெனி விட்டு வெளில வராரு. அந்த கம்பெனி பக்கத்துல பிளாட்ஃபார்ம்ல ஒரு 12 வயசு பையன் ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்கான். அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு துணிகளும் பிரஷும் ஒரு பாலிஷ் டப்பாவும் சில அழுக்கான பையும் இருந்துட்டு இருக்கு. இதை வச்சு அவன் எல்லாருக்குமே ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்கான். அந்த ஆபீஸ் வரவங்க எல்லாருக்குமே சைக்கிள்ல டீ விற்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதாக என்ன பண்ணுவான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு டீ விற்பான். எல்லா வேலையுமே அவன் செஞ்சுட்டு இருப்பான். அந்த ஷூ பாலிஷ் போடுற அந்த பையனோட கண் எப்போதுமே இந்த கம்பெனி மேலதான் இருக்கும். அந்த கம்பெனில ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் மூலமா எட்டி பார்ப்பான். இந்த இவ்வளவு மிஷின்ஸ் இருக்கா, இந்த மிஷின்ஸ்ல அப்படி ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு என்ன பண்றாங்க, அவன் எட்டி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அலாரம் அடிக்குது. எல்லாருமே முணுமுணுத்துட்டே ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, இந்த மிஷின்ஸ் ஒரு 10 நாட்கள வேலையை செய்யல, எல்லாம் ஓடுன்னு ஓடிட்டு இருக்காங்க அந்த கம்பெனில. அப்ப இந்த பையன் என்ன பண்றான், அந்த கண்ணாடி வழியா இருந்து பார்த்துட்டு நீங்க தப்பான இடத்த பாக்குறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். ஆனா அவன் சொல்றது யாருக்கும் அங்க தெரியாது. அவனோட குழந்தை பருவம் பாத்தீங்க அப்படின்னா அவன் நல்லா படிச்சுட்டு இருந்தான். சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவனோட தாய் தந்தையருக்கு டைவர்ஸ் ஆடும். அவனுக்கு தந்தை யாருன்றதே தெரியாது. அது மட்டும் இல்லாம விவாகரத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் அவங்க தாய் தகப்பன் வீட்டுல தங்கிட்டாங்க. அதாவது தாய் வழி தாத்தாவோட அந்த பையன் இருக்கான். அந்த பையன் பேர் அன்ஷ் தன்னோட அம்மாவுக்கு உடல்நிலை மோசமா இருக்க காரணத்துக்காக தான் ஷூ பாலிஷ் போடுறோம். தாத்தா ஒரு கேரேஜ் வச்சிருக்காரு. ஷூ பாலிஷ் போட்ட பிறகு நைட்ல போய் தாத்தா கேரேஜ்ல போய் வேலை செய்வான். தாத்தா கிட்ட வேலையெல்லாம் கத்துப்பான். தாத்தாவோட கேரேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழைய கார்கள், பழைய ஸ்கூட்டர்கள், நிறைய டூல்ஸ் பார்ட்ஸும் அப்புறம் அழுக்கு துணியும் நிறைய மிஷின்ஸும் இருக்கும் அங்க. அப்ப ஒரு விஷயமா அன்ஷ் தாத்தா கிட்ட நைட்டு கத்துப்பான். தாத்தா இது என்ன பண்ணணும், இது எப்படி செய்யணும் அப்படின்னா தாத்தாவுமே எந்த ஒரு முகம் சொல்லிக்காம என்ன பண்ணுவாரு, அன்ஷ் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இது இப்படிதான் ஓபன் பண்ணணும், இந்த ஸ்க்ரூ இப்படிதான் ஓபன் பண்ணணும், இது இப்படிதான் செய்யணும், மிஷின் இப்படி கத்துச்சுன்னா இதுக்கு இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லி தராரு. ஸ்க்ரூ போட்டுனா எப்படி திருக்கணும், அந்த ஸ்பேனர் வச்சு எப்படி திருக்கணும், ஒரு விஷயமே அழகா சொல்லி கொடுக்குறாரு. தாத்தா அன்ஷை பார்த்து ஒரே சந்தோஷப்படுறாரு. அவரால் அவங்க கிட்ட சொல்ல முடியல. மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறார் தாத்தா அன்ஷ் உண்மையான ஒரு கடின உழைப்பாளி அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அன்ஷ் எப்பவுமே என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷூ பாலிஷ் போட்டு முடிச்சு மீதமுள்ள நேரத்துல அந்த கம்பெனி உள்ள ஒரு இயந்திரம் இருக்குல்ல, அந்த இயந்திரம் உள்ள ஹாலை பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அப்படி தன்னை அறியாம ரொம்ப பார்த்து ரசிச்சுட்டே இருப்பான். அந்த இயந்திரத்துல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு அவனால ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி உணர்வான். இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது, நீங்க எல்லாம் தப்பா பாக்குறீங்கன்னு மனசுக்கு வெளியில இருந்து சொல்லிட்டே இருப்பான். ஆனா அவன் சொல்றது வேற யாருக்கும் கேட்காது. அப்ப காவலர் பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்றான், நீயே இங்க பாத்துட்டே இருக்க, தினமும் உனக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் உன்னை துரத்த முடியுமா, முதல்ல இங்க இருந்து பாக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்றாரு. உன்னை துரத்துறதே எனக்கு ஒரு வேலையா போச்சு, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷா அந்த காவலாளி ரொம்ப திட்டிட்டே இருக்காரு. அப்ப அன்ஷ் ரொம்ப சோகமா வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்ப அந்த சமயம் பார்த்தா அந்த கம்பெனியோட ஓனர் அர்ஜுன் என்ன பண்றாரு, கம்பெனிக்கு வெளியே வராரு. ஏன் அப்படி எரிச்சல் அடைறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப காவலர் சொல்றாரு, சார் இவன் சில நேரம் மட்டும்தான் சார், இல்ல பல நேரம் இயந்திரத்தே தான் சார் பார்த்துட்டு இருக்கான், எப்பவுமே அப்படிதான் சார் பார்த்துட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம நான் சரி செய்வேன் சொல்லிட்டே இருக்கான் சார். அப்ப சிரிக்கிறாரு அவரு. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு கழிச்சு அர்ஜுன் போய் என்ன பண்றாரு, அன்ஷை போய் பாக்குறாரு. அப்ப என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, சார் அந்த மிஷின் என்னால ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்னது, நீ உன்னால ரிப்பேர் பண்ண முடியுமா, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி இது பொம்மை கிடையாது, பல கோடி செலவு பண்ணி அந்த மிஷின்ஸை நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்றாரு. அங்க உள்ள காவலர்கள் ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்போ அவன் தைரியமா சொல்றான், கண்டிப்பா என்னால சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றான். ஊழியர் சொல்றான், சார்
என்கிட்ட பேசலாம் நேரத்துக்கு கிடைக்காதீங்க சார், நீங்க உங்க வேலையை போய் பாருங்க சார் அப்படின்றாரு. ஏன்னா அர்ஜுன் அந்த குழந்தைய உத்து பார்க்கறான். அந்த குழந்தைய உத்து பார்க்கும்போது இவன் நம்மளோட குழந்தை பருவத்தை பார்த்த மாதிரியே இருக்கு இந்த குழந்தைய பார்க்கும்போது மனசுக்கு நினைச்சிட்டே போயிடுறான். அன்னைக்கு இரவு வந்து என்ன பண்றான், அன்ஷும் தன்னோட வீட்டுக்கு போயிடுறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஹாரன் சத்தம் கேட்குது, சத்தம் அதிகமா இருக்கு. ஏன் இன்னும் இந்த இயந்திரம் வந்து இன்னும் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டே இருக்காங்க. ஆனா அன்ஷ் வந்து அங்க வெளியில வந்து ஒரு சிறிய ஸ்டூல்ல உட்காந்துட்டு இருக்கான். எப்பவும் போல ஒரு பிரஷ் ஒரு பாலிஷ் வச்சுட்டு இருக்கான். அதுக்கு முந்தின நாள் இரவு என்ன சொல்றாரு, அன்ஷ் வந்து தாத்தா கிட்ட பேசுறான். அம்மாவோட மருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு அன்ஷ் அப்படின்றாரு. நீ உண்மையாவே நல்ல வேலைக்கார, உனக்கு எல்லா வேலையுமே தெரியுது, ஆனா நீ ஒரு விஷயத்தை காணணும், உன் திறமைய 4 பேருக்கு நீ அடையாளம் காணணும் அப்படின்றாங்க. அதனால நீ ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்றாங்க. அப்ப அன்ஷ் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க கூட எனக்கு பணம் தேவைப்படுது, நான் வந்து இந்த இயந்திரத்தை சரி பண்ணி கொடுத்தா எங்க அம்மாவுக்கு நான் மருந்து வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றான். மறுபடியும் என்ன பண்றான், அந்த கம்பெனி வாசல்ல போய் நிக்கிறான். செக்யூரிட்டி கார்ட்ட வெறும் 5 நிமிஷம் தான் கொடுங்க, என்னால அது சரி செய்ய முடியும் அப்படின்றான். செக்யூரிட்டி கார்டுக்கு ரொம்ப கோவம் என்ன பண்ணாரு, வெளில தள்ளிட்டாரு. மறுபடியும் என்ன பண்றான், தெரியாதனமா நின்னுட்டு அந்த புதர்கிட்ட நின்று பாக்குறான். அப்படியே கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிடறான். அந்த மிஷின் உள்ள அறைய சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இங்க பிரச்சனை இல்ல அந்த காப்புரிமைக்குள்ளதான் பிரச்சனை, பாருங்க அப்படின்னு அந்த கண்ணாடிக்கு வெளில இருந்து கத்திட்டே இருக்கான். அப்ப அந்த வழியா வந்த ஒரு இன்ஜினியர் என்ன பண்றாரு, ஏய் நீங்க என்ன பண்ற அப்படின்னா, சார் நான் ஒரு தடவை உள்ள கூட்டிட்டு போய் காமிங்க சார், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் பொம்மையா, பல கோடி செலவு பண்ணி இந்த மிஷினை வாங்கிட்டு இருக்காங்க, நீ எப்படி இதுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுற அப்படின்றாங்க. 5 நிமிஷம் கொடுங்க சார், நான் இந்த இயந்திரத்தை சரி செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விடுறாங்க. ஆனா அவனுடைய கண்கள் அந்த வாசல் உட்காந்துட்டு இருக்கான். அவனோட கண்கள் வந்து அந்த இயந்திரத்து மேலேயே இருக்கு. திடீர்னு ஹாரன் சத்தம் அதிகமா கேட்க ஆரம்பிச்சது. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இயந்திரத்துல அந்த சத்தம் நின்றுச்சு. ஏதோ ஒரு கம்ப்யூட்டரைஸ் பிழைன்னு சொல்லிட்டு ஊழியர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப அதிகமா நின்னோடனே பயந்துட்டாங்க, மிஷின்ஸ் ஏதாவது ஆக போகுன்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாருமே வெளியேற தொடங்கும் போது இவன் மட்டும் என்ன பண்றான், அன்ஷு உள்ள நுழையறான். எப்படியாவது நம்ம உள்ள நுழைஞ்சா நம்ம பாத்துலாம் சொல்லிட்டு உள்ள நுழையறான். அப்ப காவலர் என்ன பண்றாரு, ரொம்ப கோவமா என்ன பண்றாரு, வாசலே தள்ளி விட்டுறாரு. அவன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காயிடுது, தூசி நிறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப நிறைய ஊழியர்கள்லாம் கேக்குறாங்க, உன்னோட லிமிட் என்னன்னு தெரியுமா, உன் ஷூ பாலிஷ் போடுறதா உன் வேலை, கம்ப்யூட்டர் சரி செய்யறதுலாம் உன் வேலை கிடையாது, நீ உன் வேலையை போய் பாரு அப்படின்றாரு. நீ சாதாரண ஒரு ஷூ பாலிஷ் போடுறவன், நீ போய் மிஷின் சரி பண்ண முடியுமா, பல லட்சம் கொடுத்து நாங்க படிச்சு வந்திருக்கோம், எங்களாலே சரி பண்ண முடியல, உன்னால எல்லாம் சரி பண்ண முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பிச்சைக்காரன்லாம் வந்துட்டான் வேலை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஊழியர்களும் சேர்ந்து திட்டுறாங்க. அந்த நாள் முழுதும் வேதனையோட உட்காந்துட்டு இருக்கான் அன்ஷ். கண்டிப்பா என்னால சரி செய்ய முடியும், ஆனா அவன் கண்ணுல மட்டும் ஒரு பிரகாசம் எப்பவுமே தெரிஞ்சுட்டே இருக்கு, என்னால சரி செய்ய முடியும்னு. அப்ப என்ன பண்றான், அந்த வழியா தான் என்ன பண்றாரு, அர்ஜுன் சாந்திநாத் வெளில வராரு. அவரே மிஷின்ஸ் ஒர்க் ஆகலன்ற டென்ஷன்ல ரொம்ப தலைவலியோட வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அர்ஜுன் சாந்திநாத், ஏன் அந்த பையன் அப்படி உட்காந்துட்டு இருக்கான், என்ன ஆச்சு இவ்வளவு டல்லா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொல்றாரு, தினமும் மிஷின் உள்ள செக்ஷன் பார்ப்பான், நான் சரி செஞ்சிருவேன், எனக்கு 5 நிமிஷம் போதும் சொல்லிட்டே இருக்கான் சார் அப்படின்றாங்க. உடனே அர்ஜுன் சாந்திநாத் சிரிக்கிறாரு, இவன் சின்ன குழந்தை சரி பண்ண போறானா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அர்ஜுன் வந்து அன்ஷ் கிட்ட கேட்கிறாரு, ஏன் தினமும் இந்த மிஷின் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இல்ல இந்த மிஷினை எனக்கு ஆஃப் பண்ண தெரியும், என்னால வேலை செய்ய முடியும் அப்படின்றாரு. கூர்ந்து அன்ஷை கவனிக்கிறாரு. அன்ஷை கவனிச்சுட்டு என்னால சரி செய்ய முடியும்னா ஊழியர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. சார் குழந்தைக்கு என்ன சார் தெரியும், ஏதோ குழந்தை உளறிட்டு இருக்கு சார், இது பொம்மை கார் ஏதோ நினைச்சிட்டு இருக்கு சார் அப்படின்றாங்க. ஆனா அன்ஷ் வந்து இல்ல கண்டிப்பா நான் செய்ய முடியும் ரொம்ப அழுத்தமா சொல்லும் போது அர்ஜுன் மனசுல ஒரு எண்ணம் தோணுது, சரி நம்ம ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரி நீ கண்டிப்பா உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான தோணல கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா போய் நீ அந்த இன்ஜினியர்ஸ்ட சொல்லு அப்படின்றாங்க. அப்ப எல்லாருமே சிரிக்கிறாங்க. சார் என்ன சார் காமெடி பண்றீங்கன்னா, இல்ல நான் காமெடி எல்லாம் பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன், அந்த குழந்தை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றாங்க, சரி ஏதாவது செய்யட்டுமே அப்படின்னு நினைக்கிறாரு. சீனியர் இன்ஜினியர் எல்லாருமே அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அவன் வந்து அவன் யார் சிரிக்கிறதும் பெருசா கண்டுக்கவே இல்லை. அந்த மிஷின்ஸ் தான் உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்கான். அந்த மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா ஹைட்ரோலைன் 700 மிஷின் தான் அது. அவன் பல மாதங்களா அதை பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன்னா அவங்க தாத்தா கரேஜ்ல அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்ப இது மிஷின்ஸ் ஒரு ரெட் லைட் எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கு. இந்த குழந்தைய பார்த்து ஏழனமா இன்ஜினியர்ஸ் எல்லாம் சிரிச்ச உடனே அப்ப அர்ஜுனுக்கு ரொம்ப கோவம் வந்து, 10 நாட்கள உங்களால கிழிக்க முடியாததை அவன் கிழிக்கட்டும், ஏன் அவனை பார்த்து ரொம்ப ஏழனமா சிரிக்கிறீங்க, யாராவது ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த கம்பெனி உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப அமைதியாடுறாங்க. அப்படியே அமைதியா போயிட்டு இருக்காங்க. அன்ஷ் பாத்தீங்கன்னா அவனோட சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கான், பழைய ஆடை அணிஞ்சிருக்காங்க. அப்ப வெளில போய் கிசிட்டு இருக்காங்க இன்ஜினியர்ஸ் எல்லாருமே. இவன் குழந்தை இந்த பொம்மை நினைச்சிட்டு இருக்கான், ஆனா இவன் போய் இவனால எப்படி இது சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தொடர்ந்து பேசியே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நீ முயற்சி செஞ்சுட்டல, உன்னால மிஷின் ஒர்க் ஆகல, இப்ப நாள இருந்து நீ வேலைக்கு வராது அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அப்படியே அமைதியாயிடுறாங்க. நிறைய பேர் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி அந்த குழந்தை பெருசா பாக்கல. சார் நான் மிஷின் கிட்ட போய் பாக்கணும் சார் அப்படின்னு சொல்லி, சரி நல்லா போய் பாத்துக்கோ அப்படின்றாங்க. அந்த அன்ஷ் வந்து பாக்குறான், குனிஞ்சு கீழே பாக்குறான். ஒரு ஸ்க்ரூவா என்ன பண்றான், லைட்டா ஸ்க்ரூ டர்ன் பண்ணி பாத்துட்டு இருக்கான். ஒரு விஷயமா ஒரு சத்தங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ஒன்னொன்னுமா பாத்துட்டு இருக்கான். இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, அங்க இன்ஜினியர்ஸ் எல்லாமே கிசுகிறாங்க, இந்த குழந்தை கிடையாது சும்மா நடிக்குது, ஏதோ இந்த மிஷினை பாக்குறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவா பேசுறாங்க. அப்ப அன்ஷ் என்ன பண்றான், திடீர்னு அந்த மிஷின்ஸ்க்கு அடியில கீழே நின்று பாக்கான். அப்ப அது யாரோ பூட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஒரு இன்ஜினியர் வந்து, ஏப்பா அது மிஷின் வேலை செய்யல அதனால பூட்டிருப்பாங்க அப்படின்னா, இல்ல மிஷின் நல்லா தான் ஒர்க் பண்ணுது, அது வேணும்னே யாரோ ஒருத்தர் பூட்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல வால்வு பாத்தீங்கன்னா பாதிதான் திருப்பிருக்காங்க, அதை வந்து யாரோ வேணும்னு தான் செஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க. அப்ப பொறியாளர்கள் சொல்றாங்க, 2 நாளா நாங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இது
சாத்தியமற்றது, தானா தான் நின்னுச்சு அப்படின்றாங்க. இல்ல இந்த மிஷின் தானா நிக்கல, நீங்க வேணா போய் பாருங்க, இந்த ரப்பர் வந்து கட் பண்ணிருக்காங்க, அதனால இந்த வால்வை லைட்டா சுத்தி விட்டுருக்காங்க, அதனால தான் மிஷின் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வால்வுக்குள்ள இதை கட் பண்ணாலே போதும், இந்த மிஷின்ஸ் இது கட் ஆயிடும் அப்படின்றாங்க. பொறியாளர்லாம் போய் பாக்குறாங்க. பார்த்த உடனே ஆமா அவன் சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அர்ஜுன் நினைக்கிறேன், இந்த நாச வேலையை யார் செஞ்சாங்கன்னு தெரியல, என் கம்பெனி இப்படி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ரொம்ப கோவமா மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அர்ஜுன் என்ன பண்றான், ரொம்ப நேரம் அன்ஷியை பார்த்துட்டு இருக்கான். ஒரு புதிய நம்பிக்கை அர்ஜுனுக்கு வருது அன்ஷு மேல. அப்ப அன்ஷு என்ன பண்றான், சில விஷயம் என்னால பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சார் நீங்க மிஷினை ஆன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றான். அப்ப அர்ஜுன் ஊழியர்களா சொல்றாங்க அர்ஜுன்ட்ட, சார் அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு இவ்வளவு பெரிய மிஷின்ஸை பத்தி என்ன சார் தெரியும், அவன் சொல்றான் நீங்க ஆன் பண்ணிட்டாங்க சார். சில டைம்ல இந்த மிஷின்ஸ் வந்து வெடிக்கவும் செஞ்சிடலாம், மிஷின் வெடிச்சுன்னா குழந்தை இல்லாம போயிடும், நீங்களும் இல்லாம போயிடுவீங்க சார் அப்படின்றாங்க. என்ன சார் ஒரு பைத்தியக்காரத்தான ஒரு சின்ன குழந்தைய நம்பிட்டு இருக்கீங்களே சார் அப்படின்றாங்க. இல்ல நீங்க இவ்வளவு நாள் கவனிக்க முடியாத ஒரு சின்ன விஷயத்த அந்த குழந்தை ரொம்ப அழகாவும் நேர்த்தியாவும் பார்த்தது, எனக்கு அன்ஷ் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் என்ன பண்றான், மிஷின்ஸ்க்கு அடியில போறான் அன்ஷ். அப்ப அந்த ஒரு டார்ச் எடுத்து சொல்றான். அந்த டார்ச் ஒருத்தர் வந்து உள்ள வந்து பாக்குறாங்க, அங்க ஒரு குழா இருக்கு. அப்ப அவன் சொல்றான், இந்த குழா வந்து யாரால கழட்டப்பட்டிருக்கு, இந்த குழா அந்த இடத்துல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணா மிஷின் ஒர்க் ஆகும், அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம் தான் அது அப்படின்றாங்க. அப்ப அந்த பொறியாளர் வந்து முணுமுணுத்துட்டே இருக்கான், நாங்க இவ்வளவு காலமா நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா எங்களால முடியல, இந்த குழந்தை 2 நிமிஷத்துல முடிஞ்சிருது சார் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க மிஷின்ஸ் ஆன் பண்ண ஒரு பெரிய ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கு, அந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்றான். மிஷின் ஆன் பண்ண சொல்றாங்க. ஜங்ஷன் பாக்ஸ்ல வயர் எல்லாம் தப்பு தப்பா கொடுத்துருக்கு சார், நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே ஒரே இதுல கொடுத்துருக்கு, அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சார் எல்லா வயரிங்கும் கரெக்டா தரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அந்த வயரிங் எல்லாம் கரெக்டா எடுத்து கட் பண்ணி ஒரு வயரும் பார்த்து கவனமா அந்த ஜங்ஷன் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்றான். ஃபிக்ஸ் பண்றது பார்த்தோன்னே அர்ஜுனுக்கும் மேலும் மேலும் அன்ஷ் மேல நம்பிக்கை வந்துட்டே இருக்கு, கண்டிப்பா இந்த மிஷின் ஓடிடும்னு ஒரு மனசுக்குள்ள நினைச்சிட்டே தான் இருக்காரு. அப்ப அங்க வந்து இன்ஜினியரும் சொல்றாரு, ஆமா சார் இது தற்செயலா நடந்தது கிடையாது, யாரோ வேணும்னே செஞ்ச மாதிரி இருக்கு சார், ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனை இருந்தா அதை உடனே கவனிச்சிடலாம், இது எல்லாமே சில்லியான ஒரு விஷயம் தான் சார் அப்படின்றாங்க. அப்ப அர்ஜுன் தான் மனசுல நினைச்சுக்கிறாரு, முதலே வந்து இந்த விஷயத்த அன்ஷ் கண்டுபிடிச்சிட்டான், ஆனா இவ்வளவு பெரிய இன்ஜினியர் இருந்து இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு தான் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உள்ள இன்ஜினியர்ஸ் கிட்ட என்ன பண்றான், எனக்கு வந்து இந்த கட்டிங் ஸ்பேனர் டெஸ்டர் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இன்ஜினியர்ஸ் எல்லாமே எடுத்து வந்து தராங்க. அது மட்டும் இல்லாம அவன் என்ன வேலை செய்யறான்றத ஒரு பெரிய ஸ்கிரீன்ல போட்டு மற்ற ஊழியர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த வயரிங் எல்லாம் சரி பண்ணிட்டு அன்ஷ் வந்து அர்ஜுனுக்கு முன்னாடி நிக்கிறான். சார் நீங்க கொடுத்த 5 நிமிடங்கள் எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது, நான் மிஷினை சரி பண்ணிட்டேன் அப்படின்றாரு. வயர்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார் நீங்க மிஷினை ஆன் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப அங்க உள்ள ஊழியர்கள் பயப்படுறாங்க. சார் ஒரு குழந்தைய நம்பி ஆரம்பிக்காதீங்க சார், ரொம்ப பயமா இருக்கு சார், இது ₹1 ₹2 இல்ல சார், பல கோடி செலவு பண்ணிருக்கீங்க, இது நம்பி ஆரம்பிக்காதீங்க சார் அப்படின்றாங்க. கண்டிப்பா எனக்கு வந்து அன்ஷ் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த மிஷின் ஓடுன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்ஷ் நீயே போய் மிஷின் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பர்மிஷன் தராரு. அன்ஷ் என்ன பண்றா, ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு என்ன பண்றா, அந்த மிஷின்ஸ் பட்டனை ஆன் பண்றான். 5 வினாடிகள் 7 வினாடிகள் இப்படியே வந்துட்டே இருக்கு. திடீர்னு என்ன பண்ணா, எரிவாயு இயந்திரம் வந்து நல்ல பெரும் மூச்சு விட்டு வேலை செய்யற மாதிரி ஆனிச்சு. 10 நாட்களா வந்து அந்த மிஷின் தூங்கிட்டு தான் இருந்தது, ஏன்னா எந்த ஒரு இயந்திரம் போல வேலை செய்யாம இருந்தது. 10 நாட்களா ஒரு தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தை எழுப்பின மாதிரி இருக்கு. அந்த இயந்திரம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா ஒர்க் ஆயிடுச்சு. சிஸ்டம் ரீஸ்டோர்ட் அப்படின்னு வந்துருச்சு கிரீன் கலர்ல வந்த உடனே ஒரே சந்தோஷம், அர்ஜுனுக்கு ஒரே சந்தோஷம். அர்ஜுன் கண்ணுல ஒரு பிரகாசம் இருந்துச்சு, அன்ஷ் கண்ணுல ஒரு பிரகாசம் இருந்துச்சு. அன்ஷ் நீ சொன்னதை செஞ்சுட்டேன், ஐயா நான் எதுவுமே செய்யல ஐயா அப்படின்னு அன்ஷ் சொல்றான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, எனக்கு எல்லாம் செஞ்சது எல்லாமே மிஷின் தான் செய்யுது, மிஷினை வந்து நல்லா உன்னிப்பா கவனிக்கணும், நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனோட ஒரு சத்தங்கள் வச்சுதான் அது எந்த இடத்துல பிரச்சனை எனக்கு தெரிஞ்சது சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அர்ஜுன் நினைக்கிறேன், இன்ஜினியர் ஆளா கூட இந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனா ஒரு சிறு வயது பையன் இவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிறு வயது குழந்தை 100 கோடி ரூபாய் உள்ள இயந்திரத்தை மட்டும் காப்பாத்தல, எனக்கு தினமும் வர நஷ்டத்துல இருந்து எனக்கு காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த தகவலாம் நீ எங்க இருந்து பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அன்ஷ் கிட்ட கேக்குறாரு. ஐயா நான் வந்து பகல்ல வந்து ஷூ பாலிஷ் போடுவேன், எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் அவங்களோட மருந்துகளுக்காக தான் நான் வந்து ஷூ எல்லாம் பாலிஷ் போடுறேன், அது மட்டும் இல்லாம நைட்டு போய் எங்க தாத்தாவோட கேரேஜ்ல போய் நான் வேலை செய்வேன், வேலை செய்யும் போது அவர் இப்படிதான் வேலை செய்யணும், இந்த மிஷின் இப்படி சத்தம் வந்து அந்த இடத்துல பிரச்சனை, ஆயில் ஊத்தணும், இப்படி ஒரு சத்தம் வந்து இந்த இடத்துல வயரிங் பிரச்சனை இருக்கும்னு எனக்கு ஒரு விஷயமும் நுணுக்கமா சொல்லி கொடுத்தது என்னோட தாத்தா தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதை கேட்டோடனே ஒரு மாதிரி எல்லாருக்குமே கஷ்டமாயிடுச்சு, இந்த குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாயிடுச்சு. ஒரு சில பேர் இதை கேட்டு சிரிக்கிறாங்க, ஒரு சில பேர் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அர்ஜுன் அன்ஷை பார்த்துட்டு இந்த குழந்தை என்ன மாதிரியே இருக்கு, இவன் கண்கள் மூக்கெல்லாம் என்ன மாதிரியா இருக்குன்னு தன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு என்ன பண்றான், அர்ஜுன் உன்னோட அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என் அம்மா பேரு அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அர்ஜுன் மனசுல ஒரு புயல் கிளம்பின மாதிரி இருக்கு. உங்க வயசு 12 தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆமாங்க ஐயா என் வயசு 12 தான், எப்படி இப்படி கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ எங்க வசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. நான் என் அம்மாவோட தாத்தா கூட தான் சார் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்பா பத்தி எங்க அம்மாட்ட கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார், அப்பா போட்டோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க சார் அண்ணா. அப்ப அன்ஷ் என்னுடைய மகனான்னு சொல்லிட்டு அர்ஜுன் நினைக்கிறாரு. அர்ஜுனோட கண்ணெல்லாம் சிவப்பாகுது, வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு, கண்ணுல இருந்து கண்ணீர் தழுவி அப்படி வருது. அன்ஷை கட்டி பிடிச்சு நீதான் என்னுடைய மகன் சொல்றாரு. அங்குள்ள பொறியாளர்கள் ஊழியர்கள் எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி
திகச்சு போயிட்டாங்க. என்ன இவன் திடீர்னு ஒரு பையனை ஷூ போடுற பையனை கூட்டு வந்தாரு, மிஷின் சரி பண்ண. ஆனா திடீர்னு நம்ம பையன் சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதனோட பின்னணி என்ன அப்படின்னு அர்ஜுனுக்கு மட்டும் தான் தெரியும். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மனஸ்தாபத்தால அர்ஜுனும் அனன்யாவும் டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அனன்யா தன் தந்தையார் வீட்டிலேயே தங்கிடுறாங்க. தந்தையார் வீட்டிலேயே தங்கி குழந்தைய பாத்துக்கிறாங்க. அந்த தாய் வழி தாத்தாவோட தான் அன்ஷும் அன்ஷோட அம்மாவும் தங்கியிருக்காங்க. நீதான் என்னோட மகன் சொன்னேன். அன்ஷ் ரொம்ப பயந்துட்டான். ஐயா நாங்க ரொம்ப ஏழைங்க, நான் உங்க மகனா இருக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்றாங்க. கண்டிப்பா நீ என் மகன் தான். அப்ப அன்ஷ் கிட்ட சொல்றாரு, நீ வெறும் மிஷினை மட்டும் சரி செய்யல, என்னோட வாழ்க்கை ரொம்ப சரி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்ஷு யோசனை பண்ணிருக்கான், உண்மையே இவர் தான் நமக்கு தந்தையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான். 12 வருஷம் கழிச்சு நமக்கு விதியை நம்ம குழந்தைய நமக்கு திருப்பி கொடுத்துருக்கேன்னு அர்ஜுன் ஒரே சந்தோஷப்படுறாரு. ஆனா அன்ஷ் வந்து ரொம்ப ரொம்ப பதட்டமா இருந்தான். அர்ஜுன் வந்து என்ன பண்றான், டிஎன்ஏ ஏஜென்சி கால் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி நாளைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அது வந்து நாளைக்கு வந்துருங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அப்ப அன்ஷு கூப்பிடுறான், அன்ஷ் நானே உங்க வீட்டுல உன்னை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. இல்லங்க ஐயா நானே போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அன்று இரவு அன்ஷு அவங்க வீட்டுக்கு போயிடுறான். அர்ஜுன் வந்து அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. ஏன்னா அர்ஜுன் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு, இருந்தாலும் அவர் வீட்டுக்கு போய் அர்ஜுனால தூங்கவே முடியல. இந்த குழந்தை நம்மளுடையதான் ஒரு பெரிய யோசனை இருக்காரு. காலையில விடிஞ்ச உடனே என்ன பண்றாரு, அந்த ஒரு குடிசை இருக்கு, அந்த குடிசைக்கு வராரு. அந்த குடிசையில பாத்தீங்க அப்படின்னா வெளியில பிரஷும் ஷூ பாலிஷும் ஒரு சின்ன ஸ்டூலும் இருக்கு. அதை பாக்குறாரு. அர்ஜுனோட மனம் வந்து உருகுது. அங்க வந்து ஒரு பெண் வந்து அமர்ந்திருக்காங்க, ரொம்ப பலவீனமா இருக்காங்க. முகத்துல ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு அமைதி இருக்கு. அவங்க தான் அனன்யா, அன்ஷோட அம்மா. சில தவறான புரிதல் காரணமாக 12 ஆண்டுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே விவாகரத்து செஞ்சுட்டாங்க. அப்ப அர்ஜுனை பாக்குறாங்க. அர்ஜுனை பார்த்து அனன்யா திட்டுறாங்க, பழைய ஞாபகம்லாம் எனக்கு கொண்டு வந்திருக்கீங்களா, தயவுசெய்து இங்க இருந்து போங்க அப்படின்றாங்க. அப்ப அனன்யாட்ட சொல்றேன், எனக்கு அன்ஷ் பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க எப்படி தொந்தரவு பண்றீங்க அப்படின்றாங்க. இல்ல எனக்கு அன்ஷ் பத்தி தெரிஞ்சுக்கணும், சொல்லு, எனக்கு அன்ஷ் யாருன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அனன்யா, அன்ஷ் என் மகனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டுட்டு இருக்காரு. அனன்யா கண்ணுல வந்து ஒரே தண்ணியா வந்துட்டு இருக்கு. ஆமாம் அர்ஜுன், அன்ஷ் உன்னுடையதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. அப்ப அன்ஷ் பாக்குறான், பல வருடத்துக்கு முன்னாடி என் பெற்றோர் பிரிஞ்சிருக்காங்க, இப்ப அவங்க ஒன்னா சேர்ந்திருக்காங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறான். அனன்யா வந்து அன்ஷ் கிட்ட சொல்றான், அப்பா யாரு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த அன்ஷ், இவர் தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அர்ஜுன் வந்து மண்டிட்டு, மகனே என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழறாரு அர்ஜுன். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அப்ப அர்ஜுன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுன் எனக்கு ஒரு விஷயம்னா, நீ சொன்ன விஷயம் கரெக்ட் தான், யாரோ ஒருத்தவங்க வேணும்னே தான் நம்மளோட இயந்திரத்தை பழக்கிருக்காங்க, ஆப்போசிட் கம்பெனிக்காரங்க பணம் கொடுத்ததால தான் நான் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த ஊழியரே வந்து என்கிட்ட ஒத்துக்கிட்டான், நீ ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்ட அர்ஜுன் அப்படின்னா. ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்றான் மறுபடியும். அப்ப அர்ஜுன், நான் உன்னோட தந்தை, ஐயாலாம் நான் கூப்பிடக்கூடாது, நீ அப்பா தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கப்பான்னு சொல்றான். அர்ஜுன் அன்ஷோ ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அர்ஜுனோட மனைவி அனன்யாக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அன்ஷோட தாத்தாவுக்கு அவங்க கம்பெனிலே ஒரு சீனியர் இன்ஜினியர் போஸ்ட கொடுத்து அவங்க கம்பெனிலே ஒர்க் பண்றாரு அன்ஷோட தாத்தா. அன்ஷ் தன் பெற்றோரோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்ஷ் வந்து மிஷின்ஸை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கான். அர்ஜுன் அன்ஷை பாக்குற ஒரு நினைச்சிட்டு இருக்காங்க, விதி நம்ம இப்படி பிரிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அன்ஷ் சொல்றான், அப்பா விதி பிரிக்கவே தான் நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன், நம்ம ஒன்னா இருந்தா நான் இவ்வளவு தூரம் கத்துருப்பேனா தெரியாது, விதி பிரிஞ்சிருக்கவே தான் தாத்தா எனக்கு இவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்தாரு, தாத்தா சொன்னது எல்லாத்தையும் நான் பிடிச்சிக்கிட்டேன், விதி நம்மளை பிடிச்சது கூட நல்லதான்ப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.